சங்ககால நூல்களுக்கு பிறகு நம்ம பார்க்க போறது என்னன்னா சங்க மருவிய கால நூல்களாகிய 11 கீழ்கணக்கு நூல்கள். கணக்கு அப்படிங்கிறது வந்து நூலை குறிக்கும். 11 கீழ்கணக்கு என்று சொல்லும் பொழுது குறைந்த அடைகளை உடைய நூல்கள் என்ற பொருளில் 11 கீழ்கணக்கு நூல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. எனவே நம்ம பார்த்துருக்கோம் 11 மேற்கணக்கு நூல்கள், அதாவது சங்க இலக்கியங்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை சங்க இலக்கியம்னு சொன்னோம். இந்த சங்க இலக்கியங்களாக பாட்டும் தொகையும் 18 நூல்களை 11 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், குறைந்த அடிகளையுடைய ஒரு 18 நூல்களை தொகுத்து 11 கீழ்கணக்கு நூல்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த நூல்கள் எந்த காலத்துல ஏற்றப்பட்டது அப்படின்னா சங்கம் மருவிய காலம். சங்ககாலம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சங்ககாலம் அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம். சங்கம் மருவிய காலம் அப்படின்னா என்னன்னா சங்கம் இல்லாமல், அதாவது மூவேந்தர்களுடைய ஆட்சி அழிவுக்கு உட்பட்ட பின்பு தோன்றிய காலம். மற்ற இனத்தவர் படையெடுத்து வந்து தன்னுடைய வரலாற்றில் ஒரு மாபெரும் நிகழ்வுகள் நடந்த காலம் தான் இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய சங்கம் மருவிய காலம். இந்த காலம் கிபி 100 முதல் 600 வரையுடைய காலம்னு சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றோம். இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள் இருக்கு. 18 நூல்களும் எதை சொல்கிறது என்றால் மனித வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளையும் அறத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் மாண்புகளையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்கிறது. இதில் 11 நூல்கள் நீதி நூல்கள். 11 நூல்கள் என்னென்ன நம்ம பார்க்க போவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் திருக்குறள், நாலடியார். இந்த 11 நூல்கள்ல திருக்குறள் மிகவும் முக்கியமாக நாம் அனைவரும் அறிந்தது, திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அதற்கு இணையான ஒரு நூல் நாலடியார், சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40 இனியவை 40. இன்னா 40 இனியவை 40 அப்படின்னு சொல்லும்போது இவையெல்லாம் வாழ்க்கைக்கு இனிமையை தரக்கூடியது. இனியவை 40 தரக்கூடியதை இனியவை 40 என்று பொருள் வைத்து நாம் சொல்கிறோம். அடுத்தது இன்னா 40 என்பது எதையெல்லாம் வாழ்க்கையில் இன்னாதது, அதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை புதஞ்சேந்தனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து இனியவை 40 புதஞ்சேந்தனார் இயற்றியது, இன்னா 40 கபிலர் இயற்றியது. திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விரும்பினார்களார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 புதஞ்சேந்தனார். இந்த 5 நூல்களை தொடர்ந்து திரிகடுகம். திரிகடுகம் என்றால் கடுகம் என்றால் காரம், திரிகடுகம் என்றால் நல்லாதனார் இயற்றிய அந்த நூலுக்கு பேர் திரிகடுகம். அதாவது 3 காரப்பொருள்கள் சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போல உள்ள நோயை தீர்ப்பதற்குரிய 3 கருத்துக்களை இன்னும் சொல்கிறது. அடுத்ததாக ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார் இயற்றியது, சிறுபெஞ்ச மூலம் காளியாசன் இயற்றிய நூல், பழமொழி முன்னுரை அடையனார் இயற்றிய நூல், முதுமொழி காஞ்சி குடலூர் கிளார் இயற்றியது, ஏலாதி கனிமைதாவையார் இயற்றிய இந்த 11 நூல்களும் நீதி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் அன்றைய காலத்தில் மக்களுடைய மனங்களில் தேவையில்லாத சிந்தனைகளும் நோக்கங்களும் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டன. அன்றைய காலகட்டத்தில் நீதிகளை மக்களுடைய மனங்களில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நீதி நூல்கள் இயற்றப்பட்டன. இவை அனைத்துமே அறம் பொருள் இன்பம் என்ற நிலைகளை பின்பற்றி மனித வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சொல்லிச் செல்கின்றன. இந்த நீதி நூல்களில் இருந்து மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பவற்றை அறிந்து கொண்டதோடு எப்படி மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வாழ்வது என்பதையும் இந்த நூல்கள் தெளிவாக சொல்கின்றன. அடுத்ததாக இந்த 18 நூல்கள்ல அகத்திணை நூல்கள் பார்க்க போறோம். அதாவது அகத்திணை நூல் அப்படின்னா அகம்னா உங்களுக்கு தெரியும், மனித வாழ்க்கையில் அகம் என்பது அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்வுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள். புறம் என்றால் நம்முடைய வீரம், புற நிலைகளில் நடைபெறக்கூடிய வீரம், கொடை, போர் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லக்கூடிய நூல். அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. புறத்திணை நூல் அப்படின்னு பார்க்க போனா களவழி நாட்கள் மட்டும்தான். அகத்திணை நூல்கள் 6 இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா 5 50. 5 50 இயற்றியவர் மாறம் வரையனார். 5 70. 5 70 என்று சொல்லும் போது திணைக்கு 15 பாடல்கள் வீதம், 5 திணைக்கும் சேர்த்து 70 பாடல்களை உடையது. மூவாதியார் இயற்றியது. திணைமொழி 50. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் இயற்றியது. அடுத்து திணைமொழி 150. இதை எழுதியவரும் ஏழாக எழுதிய ஆசிரியரும் கனிமேதாவியார். அடுத்தது கார் 40 கண்ணன் புத்தனார், கைநிலை கொண்டாடுகிறார். இந்த 6 நூல்களும் சேர்ந்து 18 நூல்கள் நீதி நூல்கள் 11 கீழ்கணக்கு நூல்களோடு பதிவுகின்றன. இந்த நூல்கள் எல்லாம் மனித வாழ்க்கையின் செய்திகளை கொண்டு சேர்ப்பதோடு பழங்கால மக்களின் வாழ்க்கையை சொல்லி எப்படியெல்லாம் அவர்கள் நீதியோடு வாழ வேண்டும், அவர்களுடைய நீதியின் தரம் எவ்வாறு இருந்தது என்பதை
மிகவும் தெளிவாக விளக்குகின்றன. இந்த வகுப்பில் இந்த நூல்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு நூல்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.